இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய கிருபையான கரம் நம் மேல் இருக்கிறபடியினால் தாவீது சொல்றாரு, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்றைக்கு ஜீவனுள்ளோர் தேசத்துல நம்ம இருக்கிறோம்னா நிச்சயமாய் நாம் அவருடைய நன்மைகளை காண்போம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அவர் அப்படி விசுவாசித்தபடியினாலே அவருடைய காரியங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அவருக்கு அனுகூலமாய் இருந்ததை அவர் பார்க்கிறாராம். அதே போல ஜீவனுள்ளோர் தேசத்திலே இந்த காலை வேளையில நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்க இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நாங்கள் நிச்சயம் காண்போம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடுத்ததா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திரு, திட மனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. இந்த காலை வெளியில நம்ம அவருக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம வாழ்க்கையில அவருடைய வாக்கு தத்தங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் இருக்கலாம், கால தாமதங்கள் ஆகி கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் அவருக்குள் நாம் திட மனதாய் இருக்கும் பொழுது அவர் நம் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நிச்சயம் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில நாம் விசுவாசிக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து அவரோடு கூட நிலைத்திருக்கிறதை குறித்து, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறதை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய கடைசி பகுதியாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம யோவான் 15 நம்ம பார்த்தோம், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்ன இயேசு கிறிஸ்து யோவான் 17 அதிகாரத்துல நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்காக அவரே ஜெபிக்கிறதையும் பார்க்கிறோம். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஜான் 15 யோவான் 15 அது ஒரு நமக்கு டீச்சிங்கா அவர் நமக்கு கொடுக்கிறார். நீங்க என்னுடைய அன்புல நிலைத்திருங்க, நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. என்னுடைய வார்த்தைகள்ல நீங்க நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதெல்லாம் அவர் டீச் பண்றாரு. ஜான் 17ல அவர் நமக்காக அந்த காரியத்துக்காக நமக்காகவே அவர் ஜெபிக்கிறவராகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஜெபம் எந்த அளவுக்கு நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கிறதற்கு உதவி செய்கிறது, அது எப்படி நம்ம அவருக்குள்ள நம்மை உறுதிப்படுத்துகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 17:23. யோவான் 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அங்க நிலைத்திருக்கிறதற்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்க நிலைச்சிருக்கணும்னு சொல்றாரு. இப்பொழுது நிலைத்திருக்கிறதற்கு நமக்காக அவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், அந்த ஒன்னஸ்ல அவங்க எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாய் இருக்க வேண்டுமாம். அடுத்தது, என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். என்ன நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே அன்புலதான் அவர்களையும் நீர் நேசிக்கிறீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் நாம் நிலைத்திருப்பதற்கு இயேசு கிறிஸ்து செய்கிற ஜெபம். அது ஆங்கிலத்துல எப்படி இருக்கு? I in them and you in me, so that they may be made perfectly one, so that the world may know that you sent me and have loved them just as you have loved me. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், ஒருவருக்கொருவர் அவங்க ஒருமைப்பாட்டுல எப்படி இருக்கணும்? தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல. ஒரு மனிதன் ஒருமைப்பாட்டுல
அவன் அவன் நிலைத்திருக்கிறான். தேவனோடு கூட இருக்கிற ஒன்னஸ்ல நிலைத்திருக்கிறதை உணருகிறவன் எவனோ அவனே மற்றவர்களோடும் கூட அவனால ஒருமைப்பாட்டுல இருக்க முடியும். இல்லைன்னா அவன் ஒவ்வொருத்தரையும் வேறுபடுத்தி தான் பார்ப்பான். ஒவ்வொருத்தரையும் உண்மையாய் நேசிக்கிற இடத்திற்கு அந்த மனிதனால் வர முடியாது. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நாம் அவரில் நிலைத்திருக்கும்படிக்கு இந்த ஜெபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அவரில் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் மாறுகிறோம். இல்லைன்னா எப்பொழுதுமே மனிதர்களுக்கு மனிதர் வேற்றுமையிலையும் கசப்புலையும் வெறுப்புலையும் தான் இருப்போம். ஒண்ணு நம்ம எப்ப புரிந்து கொள்ளுவோம்னா, பிதா இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறாரோ அதே அன்பில் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்வதும், அடுத்தது அவர் ஜெபிக்கிறது, நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். டோட்டலா நான் இன்னைக்கு அவர்களோடு கூட இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை செய்திருக்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் நம்மோடு கூட அவர் ஒன்றிணைந்திருக்கிறார், ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார், நாம் ஒன்றாக மாறி இருக்கிறோம். இத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ, எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, எனக்காக ஒருவர் ஜெபித்திருக்கிறார், இன்னமும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். நான் ஒருமைப்பாட்டில் தேறினவளாய் இருக்கும்படிக்கு பிதா இயேசு கிறிஸ்துவை நேசித்தது போல அவர் என்னையும் நேசித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதில் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அவர் அவர்ல யாதொரு மாறல், அவர் எப்படி இயேசு கிறிஸ்துவை நேசகுமாரன் அப்படின்னு கூப்பிட்டாரோ, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் நேசகுமாரத்திகளாய் நேசகுமாரர்களாய் தான் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது, அபைடிங் அப்படிங்கிறது ஒரு ரெவலேஷன்ல தான் ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே ஆழமாக நேசிக்கப்படுகிறேன் என்பதை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள்தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். அதற்காக தான் இயேசு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்போ ஒரு மனிதன் அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், பிதா இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசித்தாரோ அதே அன்புல என்னையும் அவர் நேசிக்கிறார் என்கிற வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட மனிதர்கள்தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு போராட்டம் வந்தா கூட நம்ம அசைக்கப்படுவோம், நம்ம கலங்கி போயிருவோம், நம்ம விசுவாசத்தை விட்டு வெளியே வந்துருவோம். எப்போ இந்த ரெவலேஷன் நாலேஜ் நமக்கு கிடைக்குதோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங், அவர் என்னை நேசித்து கொண்டே இருக்கிறார், என் மேல் அவர் கண்ணோக்கமாகவே இருக்கிறார், என் மேல் அவர் நினைவாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத, அந்த வெளிப்பாடை எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறானோ அவனே தேவனில் நிலைத்திருக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு உலகம் நம்மளை குறித்து என்னவும் பேசலாம், உலகம் நம்மளை எப்படியும் பார்க்கலாம். ஆனால் என்னை நேசித்து கொண்டே இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தையே படைத்தவர், இந்த உலகத்தில் உள்ள சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் அவரில் நிலைத்திருப்பான். அதனாலதான் 1 யோவான் 3:1 பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இதை நம்ம உணர்கிறோமா? இந்த வார்த்தைய நம்ம பிரெயின்ல ஏத்துக்கிட்டோம், மூளையில மைண்ட்ல ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இது ரெவலேஷனா நமக்கு இருந்ததுன்னா, நான் தேவனுக்கு பிள்ளை அப்படின்னு நான் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னா எந்த அளவு நான் நேசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இத நம்ம உணர்கிறோமா? இது உலகத்தையே படைத்தவருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். என்ன வந்தான, எது எப்படி இருந்தான, இந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தான, இந்த மனிதர்கள் நமக்கு எதிராய் எழும்பி என்ன செய்தால் என்ன, பேசினால் என்ன, இந்த உலகத்தை படைத்தவருக்கு நான் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேன்.
அப்படின்னா என் தகப்பன் எனக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது. இந்த அன்பை நம்ம அறிய அறிய அறிய, உணர உணர உணர, பயம் என்பது அது தானாகவே விலகி விடுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்றா இருக்கும்படிக்கு இயேசு ஜெபித்திருக்கிறார்னா, நிச்சயம் நாம் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஒன்றாகவே இருக்கிறோம். நம்மையும் நம் தேவனையும் பிரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம ஒன்னஸ்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். அப்போ அதே அதிகாரம் 21வது வசனம், யோவான் 17:21. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த ஜெபத்தை அவர் ரொம்ப டீப்பரா சிலுவைக்கு போவதற்கு முன்பதாகவே நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து செய்த ஜெபத்தையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப அவர் ஒரு ஜெபத்தை அவர் செய்திருக்கிறார் என்றால், இன்றைக்கு நாம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் நாம் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. இன்றைக்கு இந்த உண்மையை நம்ம அறிந்து கொண்டோம்னா, இந்த சத்தியத்தை நம்ம சத்தியமாய் பார்த்தோம் என்றால், இதை நாம் நிஜமாக பார்த்தோம் என்றால், இன்றைக்கு எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நிச்சயமாய் நன்மையை காண்பேன் என்று சொல்லி நம்ம அவருக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? ஆழமாய் அவரை நாம் விசுவாசிக்க ஆரம்பிப்போம். அவருக்கென்று காத்திருப்போம், திடமனதா இருப்போம். அப்போ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நாம் காண்பதற்கு ஒரே ஒரு வழி, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியையும் அவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்து கொண்டேதான் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நடைபெறுகிற சூழ்நிலைகள் எதுவும் அவருக்கு மறைவானது அல்ல. அவர் எனக்காக இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட மனிதன், அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட மனிதன் தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஜெபித்ததை நாம் முதலாவது உணர வேண்டும். அத நம்ம ரெவலேஷனா நம்ம பார்க்கணும். எனக்காக ஒருவர் ஏற்கனவே ஜெபித்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர், சகல வல்லமையையும் உடையவர் எனக்காக ஜெபித்திருக்கிறார் என்றால் அந்த ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது. இதை நம்ம புரிய புரிய புரியதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரில் நிலைத்திருக்க முடியும். நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் வாழ முடியும். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடே ஒரே ஆவியாயிருக்கிறான். இன்றைக்கு நாமும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். அவரோடு கூட இசைந்திருக்கிறவன் ஒன்றாயிருக்கிறான். நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது தூரம் கிடையாது. ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு நிலைச்சிருக்கணுங்கிறது இல்ல. அது ஒரு உறவு. அது ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் அதுல நம்ம நிலைத்திருக்கிறதுக்காக தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் நிலைத்திருக்கும்படிக்கு அவர் நமக்காக ஜெபிக்கவும் செய்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் இன்றைக்கு அவரோடு இசைந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக கலந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாமும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். இதுதான் நிலை நிறுத்துதலின் அந்த அந்த ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை. ஒன்றிணைதல், யூனியன். ஒன்னா கலந்துட்டோம்.
நம்மையும் தேவனையும் இனி பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாக கலந்திருக்கிறோம். அதுதான் நிலைத்திருத்தலின் ஒரு ஹையஸ்ட் ஒரு டைமென்ஷனே அதுதான். ஒண்ணா கலந்திருக்கிறோம். தேவனும் நாமும் இன்றைக்கு ஒன்றாக கலந்திருக்கிறோம். எப்படி செடியோடு கிளை இணைக்கப்பட்டிருக்கிறது போல அது ஒண்ணா இருக்குது. அதுபோல நாமும் கிறிஸ்துவோடு ஆவியில் ஒன்றாகி இருக்கிறோம். நம்முடைய ஸ்பிரிட்டும் இன்னைக்கு அவருடைய ஸ்பிரிட்டும் வேற வேற இல்ல. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் என்றால் இன்றைக்கு ஒன்றாக நாம் மாறியிருக்கிறோம். எப்படி செடியில இருக்கக்கூடிய அதற்குரிய சாரம், அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள், அதுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான அந்த தண்ணீர் எல்லாமே எப்படி கிளைக்கு அந்த பிரான்ச்சஸ்க்கு வருதோ, அதுபோல கிறிஸ்துவினுடைய பலன், கிறிஸ்துவினுடைய சந்தோஷம், கிறிஸ்துவினுடைய அமைதி இன்றைக்கு இந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கிற கிளைக்கு அது உரியதாய் மாறுகிறது. அந்த செடியிலிருந்து அந்த கிளைக்கு அதெல்லாம் எப்படி பாய்கிறதோ அது போலவே கிறிஸ்துவினுடைய பலனும் சந்தோஷமும் அமைதலும் சமாதானமும் இன்றைக்கு கிளைகளாகிய நமக்குள்ளே அது பாய்ந்து வருகிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவரில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை அவருடைய ஜெபத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிலைச்சிருக்கணும்னு போராடுறது இல்ல. நாம் நிலைத்திருக்கும்படிக்கு ஒருவர் ஜெபித்திருக்கிறபடியினால், என்னை படைத்தவர் ஜெபித்திருக்கிறபடியினால் நான் அவரில்தான் நிலைத்திருக்கிறேன் என்கிற உண்மையை உணர்ந்தால் போதும், நம்ம அவருக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய பலன், அவருக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானம், இதை எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடியும். இப்போ அவர்ல நம்ம நிலைத்திருக்கும்படி அவர் ஜெபித்திருக்கிறார். அவரில் நம்ம நிலைத்திருக்கிறபடியினாலே நமக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத 15வது யோவான் 17:15 நம்ம வாசிக்கலாம். யோவான் 17:15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்மை அவரோடு கூட ஒன்றிணைத்த அந்த தேவன், நமக்காக ஜெபித்த நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய பாதுகாப்புக்காகவும் அவர் ஜெபித்திருக்கிறார். அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படும்படி நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இன்றைக்கு இதுல நம்ம ஒண்ணு நல்லா புரியணும். இன்றைக்கு அவரோடு கூட நம்ம ஒன்றாக கலந்திருக்கிறோம்னா, இன்றைக்கு ஒரு நாளும் நாம் இந்த பூமியில வாழுகிற இந்த வாழ்க்கையில எப்ப வேணாலும் அவர் நம்மளை எடுத்துக்கொள்ளுவாருங்கிற அந்த எண்ணம் நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் தனது மரணத்தினாலே அழித்தபடியினாலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்திருக்கிறார். தீமை நின்று நீர் அவர்களை காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இதுல ஒண்ணு நமக்குள்ள நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்முடைய ஸ்டெபிலிட்டி, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய அந்த ஸ்டெபிலிட்டி நமக்குள்ள அது அதிகரிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை செய்திருக்கிறார். என்னை எந்த தீமையும் என்னை அணுக முடியாதபடி, தீமையிலிருந்து என்னை காக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார்னா, என்னை எந்த தீமை அணுக முடியும், என் குடும்பத்தை எந்த தீமை அணுக முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம்ம நிலைத்திருக்கிறது அவரில் நிலைத்திருக்கிறதை நாம் உண்மையாக உணர்வோம் என்றால், நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் உணர வேண்டும். நம்ம ஏற்கனவே அதை தான் தியானித்த 1 பேதுரு 1:5 விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய வல்லமையினாலே பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரில் நிலைத்திருக்கிறபடியினால் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இன்றைக்கு இந்த அறிவு இல்லாதபடியினாலதான் உலகத்துல இருக்கிற மக்களை போல
பல நேரம் நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம். ஐயோ! உலகத்துல அது வருது, அது நடக்குது, இது நடக்குது. எனக்கு எப்படி? என் குடும்பத்துக்கு எப்படி? இப்படியெல்லாம் நம்ம பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்கிற ஜெபத்தை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறபடியினால், இன்றைக்கு வரைக்கும் நம்ம அத மட்டும் தான் ரியாலிட்டியா பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது, அங்க நடக்கிறது, இங்க நடக்கிறது எதுவும் நமக்கு நிஜம் அல்ல. அவருக்குள்ள நான் இருக்கிறேன். எனக்குள்ள அவர் இருக்கிறார். அப்படின்னு அவரில் நிலைத்திருக்கிறேன். நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் ஒன்றாய் இருக்கிறேன் என்கிறதை உணர்கிறவர்கள் நிச்சயமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நிலை நிற்கிறதனுடைய நன்மைகளாய் நம்ம பார்க்கிறோம். யோவான் 15:7 பார்த்தோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை நமக்குள் வாழ நாம் அனுமதிக்கும் பொழுது, இந்த சத்தியம் நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறதா இருக்கிறது. இந்த சத்தியம் நம்முடைய சிந்தனைகளை அனுதினமும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீங்களே யோசித்து பாருங்க. இந்த சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தை நம்ம அறிய 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 இந்த சத்தியம் நம்மளுடைய எண்ணங்களை எவ்வளவு தூரம் மாற்றி இருக்கிறது. அதனாலதான் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், பேதுரு இந்த கிருபையை பத்தி அறிகிறதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார். ஆனா அவர் தேற்றப்பட்டு இயேசு கிறிஸ்து அவருக்காக ஜெபித்தார். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். அவர் ஜெபித்தபடியினாலே, கர்த்தருடைய கிருபையை அவர் உணர்ந்து கொண்டபடியினாலே அவர் தேற்றப்பட்டு சத்தியத்தினால அவர் நிறைந்த பிறகு அதாவது பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பேதுரு பரிசுத்தாவியானவரால நிரப்பப்பட்ட பிறகு சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் வழி நடத்தப்பட்ட பிறகு அவர் தைரியவானாய் அவர் மாறினதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்துல பயந்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் பேதுருவை நிரப்பின பொழுது அவருக்கு பயம் என்பது துளி கூட இல்ல. வார்த்தை அவருக்குள் நிலைத்திருந்தபடியினால் அவரிலே அந்த மாற்றங்கள் உண்டானத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலயோ இன்னும் பல ஏரியாஸ்ல நமக்குள்ளேயே மாற்றங்கள் வந்திருக்கிறதை நாம் அனுதினமும் உணர்கிற இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ பயம், எத்தனையோ குழப்பம், எத்தனையோ விதமான நெருக்கங்களின் மத்தியில அவரை நம்புவதற்கு தேவன் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். அதே அதிகாரம் யோவான் 17:13 வாசிக்கலாம். யோவான் 17:13. இப்பொழுது நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். இப்பொழுதும் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு. இன்னைக்கு இந்த சந்தோஷத்துல நம்ம வாழ்கிறோமா? அவர்ல நம்ம நிலைத்திருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு என்ன பிரச்சனையை நீங்க எதிர்கொள்றீங்க? என்ன போராட்டத்தை நீங்க எதிர்கொள்றீங்க? எதுவும் உங்களுக்கு பெருசு கிடையாது. அவர்ல நீங்க ஒன்றா இணைந்திருக்கிறீங்கன்னா, நிலைச்சிருக்கிறீங்கன்னா, அவருடைய சந்தோஷம் உங்களில் நிறைவா இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷத்தை ஒரு நாளும் சூழ்நிலைகள் கெடுக்க முடியல. காரணம் என்னன்னா, எனக்காக ஒருவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார். என் அப்பா என் மேல் நினைவா இருக்கிறார். என் அப்பா எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறார். அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தபடியினாலே அவர் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றிருந்தார். அதே சந்தோஷத்தை இன்றைக்கு நாமும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நாம் அவரில் நிலைத்திருக்கும்படிக்கு நமக்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவர்ல நிலைத்திருக்கும் பொழுது நாம் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம்.
அவருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்போ நிலைத்திருக்கும் போது இது ஏதோ ஒரு டெம்பரரியா நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு சந்தோஷம் இல்ல. ஆழமான, அசைக்க முடியாத ஒரு சந்தோஷம் நம்மில் எப்பொழுதும் அது அது நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதனாலதான் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அன்பு, தேவனுடைய அன்பை உணர்கிறவன், தேவன் நமக்காக ஜெபித்திருக்கிற ஜெபத்தை உணர்கிறவன் இந்த அன்புல இருப்பான். அவன் சந்தோஷத்துல இருப்பான். அவன் சமாதானத்தை பெற்றுக் கொண்டவனாய் இருப்பான். இன்னைக்கு எதெல்லாம் உங்க இருதயத்தை அசைத்து கொண்டிருக்கிறது? இந்த காலை வேளையில எந்த காரியங்கள் உங்க இருதயத்தை அது துக்கப்படுத்தி கொண்டிருந்தது? உங்களோடு கூட தான் தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நான் உன்னில் நிலைத்திருக்கிறேன். நீ என்னோடு கூட ஒரே ஆவியாய் நீயும் நானும் இருக்கிறோம். நீ என்னில் நிலைத்திருக்கிறதை நீ உணர்ந்தா போதும். என் சந்தோஷம் உன்னில் நிறைவாய் இருக்கும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில சங்கிலியில கட்டப்பட்டிருந்த பொழுது கூட அவங்க பாடி துதி செய்கிறத பார்க்கிறோம். அதுதான் நிலைத்திருக்கும் சந்தோஷம். சூழ்நிலைகளை தாண்டின சந்தோஷம். இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை கூட, சின்ன ஒரு வார்த்தை கூட நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துருது. ஆனா அவரில் நிலைத்திருக்கும் பொழுது சூழ்நிலைகளை தாண்டி நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு அவரில் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 15 சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள். யோவான் 17 நமக்கு ஒன்றை காட்டி கொடுக்கிறது. நாம் அவரில் நிலைத்திருக்குவதற்கு இயேசு நமக்காக ஜெபித்திருக்கிறார். இன்னமும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நம்ம நிலைத்திருக்கிறது நம்முடைய சொந்த பலன்ல இல்ல, அவருடைய பலன்ல, அவருடைய ஜெபத்தினாலே நாம் நிலைத்திருக்கிறோம். எபிரேயர் 7:25 அததான் பார்க்கிறோம். நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். நம்ம தனியா போராடி செடியோடு கூட ஒட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நம்ம தூங்கலாம், நம்ம மறந்துடலாம். ஆனா நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருந்தபடியினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல ஒன்று கூடி இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆழமாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவர் இல்லைன்னா நிச்சயமா இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே மாட்டோம். நமக்காக அவர் வேண்டுதல் செய்தபடியினாலதான் இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்ம எப்பொழுதுமே அவருடைய அன்பையும் பயமில்லா அவருடைய அன்பை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை பயமில்லாத வாழ்க்கையாய் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். அவர் நேசிக்கப்படுகிறது போலவே நாமும் நேசிக்கப்படுகிறோம். நமக்காக இயேசு ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வல்லமையினால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சந்தோஷம் இன்றைக்கு என்னில் பூரணமாய் இருக்கிறது. அது கிறிஸ்துவின் நிலைத்திருத்தல் என்பது நம்ம போராடி செய்ய வேண்டியதில்லை. அது அவருடைய ஜெபத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் முயற்சி பண்ணி அவரில் நிலைத்திருப்பது அல்ல, அவருடைய ஜெபத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு கூட நிலைத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஜெபிக்கிறதுனால, நம்ம அவரில நிலைத்திருக்கிறதுனால நாம் நிச்சயமாய் கனி கொடுப்போம். நாம் நிச்சயமாய் பாதுகாப்பாக இருப்போம். நம்ம பயமில்லாதபடி நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுவோம். நாம் எப்பொழுதும் அவருடைய சந்தோஷத்தில நம்ம நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம். இதுக்கு உதாரணமா நம்ம சில காரியங்களை பார்க்கணும்னா, பேழைக்குள்ள நோவா நிலைத்திருந்தார். அதுதான் இந்த காரியம் நிலைத்திருத்தலுக்குடைய ஒரு அடையாளமா நம்ம பார்க்கிறோம். இயேசு நம்மை தீமையிலிருந்து காக்கும்படிக்கு ஜெபித்திருக்கிறார். இந்த ஜெபத்தை நம்ம நம்புனா போதும், நம்ம நோவாவை போல பாதுகாக்கப்படுவோம். உலகம் முழுவதும் அங்க அழிவு வருது. ஆனா நோவாவோ
பேழைக்குள் இருந்தார். நீங்களும் நானும் அவருடைய ஜெபத்துக்குள் இருக்கிறோம். அவர் ஜெபித்த ஜெபம் அவருக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு அவர் செய்த ஜெபத்துக்குள் நம்ம இருக்கிறோங்கிறத உணர்ந்து கொண்டால் போதும், நாம் பாதுகாக்கப்படுவோம். நோவா பேழைய அவர் எந்த விதத்திலும் அவர் ஆப்பரேட் பண்ணல. அவர் செஞ்சு அதுக்குள்ள போனாரு. அவ்வளவுதான். அந்த கப்பல் அடைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வெள்ளம் வருது. பயங்கரமான வெள்ளம். உலகம் அழியக்கூடிய அளவுக்கு வெள்ளம். ஆனா கூட நோவாவும் அவன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. அந்த நோவா பேழைக்குள்ள எப்படி இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் அவருக்குள் இருக்கிறோம். அவருடைய ஜெபத்தின் வல்லமைக்குள்ள இருக்கிறோம். அவர் நமக்காக அனுதினமும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறபடியினால் நானும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்கிற அந்த நிலைத்திருத்தல்ல நாம் அதை உணரும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுகிறோம். உலகத்துல அவ்வளோ பெரிய அழிவு வந்த பொழுதிலும் நோவாவும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டால், இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் பொழுது சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் நம்மை மூழ்கடிக்க முடியாது. இதை உணர்கிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்குள் அவன் இருப்பான். இயேசுவின் ஜெபம் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் பாதுகாக்கிற ஒரு பேழையா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரூத் வாசிக்கலாம். ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க ரூத் சொல்றா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவரோடு கூட அங்க நகோமியோடு கூட அவள் ஒட்டி கொண்டாள். ரூத் நகோமியோட நிலைத்திருந்தபடியினால் ஒரு அந்நிய பெண், அந்நிய தேசம் மோவாபிய தேசத்து பெண்ணாக இருந்தும் கூட தாவீது மற்றும் கிறிஸ்துவினுடைய வம்ச வழியில இடம் பெறுகிற பாக்கியத்தை அவள் பெற்றாள். நாமும் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய பழைய அடையாள ஐடென்டிட்டிஸ் எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னைக்கு நம்ம பழைய ஐடென்டிட்டி எல்லாம் அது ஒளிஞ்சு போயிருச்சு. நீங்க உங்களை நீங்க எப்படியெல்லாம் பார்த்தீங்க, உங்களை உங்க அதாவது ஒரு அன்வேல்யூவலா நீங்க பார்த்திருக்கலாம். உங்களை நீங்க வர்தியே இல்லாதபடி உங்களை நீங்க ஃபீல் பண்ணி இருக்கலாம். இது உங்க அடையாளமே இல்ல. நீங்க அவரில நிலைத்திருக்கும் பொழுது உங்க அடையாளம் முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது. அந்த அடையாளம் இந்த உலகத்தை படைத்தவருக்கு பிள்ளை என்கிற அடையாளம். நீங்கள் பரிசுத்தவான் என்கிற அடையாளம், நீங்க நீதிமான் என்கிற அடையாளம், நீங்கள் குற்றமற்றவர்கள் மாசற்றவர்கள் என்கிற அடையாளத்துக்குள் நீங்கள் வருகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்குள்ளதான் இருக்கிறோம்னா நம்ம பழைய ஐடென்டிட்டி எல்லாவற்றையும் தேவன் நம்மை விட்டு நீக்கி விட்டார். இந்த பழைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போகவே கூடாது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நாம் எப்படி இருக்கிறோம்? பேதுருவை இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெபத்தினால் அவர் தாங்கினபடியினால் அவர் மறுபடியும் அவர் என்ன செஞ்சார்? ரிவைவ் ஆனார். அவருடைய ஸ்பிரிட்ல அவர் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்தவராய் மாறினார். அப்போ அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தினால் பேதுரு அங்கே தாங்கப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்காக அவர் பரிந்து பேசும்படிக்கு எப்பொழுதும் அவர் உயிரோடு இருக்கிறவர்னா இன்றைக்கும் நமக்காக அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறபடியினால் நீங்களும் நானும் இந்த பூமியில தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், வழிநடத்தப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். 3 முறை மறுதலித்த பிறகு கூட பேதுரு அழிஞ்சு போகல. காரணம், பேதுருவுக்காக அவர் வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். நம்ம சில நேரங்கள்ல தடுமாறினா கூட இந்த யோவான் 17ல இயேசு செய்த ஜெபம் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும்.
அந்த ஜெபம் நம்மை மீண்டும் செடியோடு நம்ம இணைந்திருக்கிற அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறது, அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறது. என்னை எதுவும் இந்த செடியாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அதனாலதான் இதை உணர்ந்தவர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அவர் ஒரு ரியல் பர்சனா நம்ம பார்க்கிறோமா? இந்த காலை வேளையில ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. அவரை ரியலா பார்க்கிறோமா? இல்ல சூழ்நிலைகளை நாம் பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஒரு செடியினுடைய கிளை தானாய் கனி கொடுக்க முயற்சி செய்கிறது இல்ல. அது வேர்ல இருந்து வருகிற அந்த அந்த எல்லா நியூட்ரியன்ஸையும் அது பெற்றுக்கொள்றதுல மட்டும்தான் கவனம் செலுத்துது. ஏதோ நான் கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும்னு இந்த கிளை முயற்சி செய்யறது இல்ல. இந்த வேர்ல இருந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்ஸையும் அது உறிஞ்சு கொள்றதுல தான் அது கவனம் செலுத்துது. கனிகள் தானாய் வெளிப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நாமும் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது கனிகள் நம்மிலிருந்து தானாய் வெளிப்படும். பயங்கள் தானாய் விலகி போகும். சந்தோஷம் என்பது எப்பொழுதும் நம்மில் நிறைவாயிருக்கும். நம்ம பலத்தினால எதையும் செய்ய முயலாமல் இயேசு எனக்காக ஜெபிக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டால் போதும். கனி கொடுப்பதும் சந்தோஷமாயிருப்பதும் பாதுகாக்கப்படுவதும் நிச்சயம். நோவா பேழைய எந்த வகையிலையும் அவர் நடத்தல. பேழையை நடத்தினது தேவன். அவர் அந்த பேழைக்குள்ள இருந்தார், அவ்வளவுதான். நீங்களும் நானும் அவருடைய ஜெபத்துக்குள்ள இருக்கிறோம். அவரில நம்ம நிலைத்திருக்கிறோம். இதை உணர்ந்து கொண்டவர்கள் எப்பொழுதும் ஒரே கர்த்தரோடு இசைந்திருப்பார்கள். அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருப்பார்கள். சூழ்நிலைகள் அவர்களை அசைக்க முடியாது. ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நிச்சயம் நன்மையை காண்பேன் என்கிறதுல அவர்கள் விசுவாசமாயிருப்பார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் ருசி பார்க்கிறவர்களாயிருப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய அன்புக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம். அவருடைய ஜெபத்துக்குள்ள நம்ம இருக்கிறபடியினால நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முயற்சியில அவருடைய அன்புல, இதுதான் அவருடைய அன்பு. நமக்காக பரிந்து பேசும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மள ஒரு நொடி பொழுது கூட நம்மை மறவாதபடிக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த அன்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா போதும், எதை குறித்தும் நாம் கலங்க மாட்டோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரலோகத்துல வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு. இன்றைக்கு அவர் மூலமாய் நாம் தேவனிடத்துல வந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு உங்க ஒவ்வொரு பெயரையும் அங்கே பிதாவினிடத்தில் அங்கே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல பல காரியங்களுக்காக ஜெபிக்க மறந்திருக்கலாம். ஆனால் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் ஒருவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். நம்மை முற்றுமுடிய அவர் ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர் அவர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர், நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரும் அவரே என்பதை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா, நம்ம முயற்சியில நம்ம எதையாவது சாதிச்சு அதை பண்ணிரணும், இதை பண்ணிரணும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்னு சொல்லி போராடி நம்ம மேற்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்காய் லகுவாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றோடு உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய கவலை, பிரச்சனை, பாரம் எல்லாத்தையும் அவர்கிட்ட நம்ம கொடுத்துருவோம். அவர் நமக்காக செய்து முடிப்பார். எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இப்பொழுதும் எனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். என்னை முற்றுமுடி அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறவர், எனக்காக அவர் என்னை அனுதினமும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அப்படிங்கிறத இன்றைக்கு நாம் உணரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். அப்படியே கொஞ்ச நேரம் இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு
அப்படி அமைதலாய் அவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருப்பதாக. இந்த வார்த்தைகளை நம்ம ஜெபிக்கும் பொழுது, மெடிடேட் பண்ணும் பொழுது, உங்க இருதயம் அப்படியே கண்களை மூடி நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை மாத்திரம் உங்க இருதயத்துல வைத்து நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. உங்க மனதை அப்படியே அமைதிப்படுத்தி, அப்பா நீர் எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், அதை நான் பார்க்கிறேன். என் பேரை சொல்லி நீர் பரலோகத்துல எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்க ஜெபத்தின் பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்கிறது. ஒரு தீங்கும் எங்களை அணுக முடியாது. உங்க ஜெபத்தின் பாதுகாப்புக்குள்ள நோவா எப்படி அந்த பேழைக்குள்ளே நிலைத்திருந்தபடியினால் பாதுகாக்கப்பட்டாரோ, இன்றைக்கு நாங்க உங்க ஜெபத்துல நாங்க நிலைத்திருக்கிறோம் அப்பா. நாங்க பாதுகாக்கப்படுகிறதை நாங்கள் உணர்கிறோம். அப்படியே நீங்க உங்க மூச்சை இன்ஹேல் பண்ணும்போது, அப்பா நான் உம்மில் நிலைத்திருக்கிறேன், நீங்களும் நானும் இன்றைக்கு ஒன்றாய் இருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்தவரோடு கூட நான் ஒன்றாய் இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட நான் ஒன்றாய் இருக்கிறேன். அவர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மூச்சை உள் வாங்கும் போது இதை ஒவ்வொரு நொடி பொழுதும் சொல்லுங்க. அவர் என்னை முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லவர் இன்றைக்கு என்னோடு கூட கலந்திருக்கிறார். மூச்சை வெளியே விடும்போது, நீர் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர், நீர் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர். அதை நீங்க சொல்ல சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் அது மறைந்து போகும். அப்பா, நோவா பேழைக்குள் இருக்கிறது போல நான் உம்முடைய ஜெபங்களுக்குள் நான் இருக்கிறேன். நன்றி தகப்பனே, எனக்காக நீர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு செடியா நீங்க பாருங்க. நீங்க அதனுடைய கிளையா இருக்கிறீங்க. அவர் செடியா இருக்கிறாரு, நீங்க கிளையா இருக்கிறீங்க. இப்போ இயேசு அந்த செடி உங்களை பலமாய் பிடித்திருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அவர் உங்களை பலமா பிடிச்சிருக்கிறாரு. அந்த செடியா அவர் இருக்கிறாரு, நீங்க கிளையா இருக்கிறீங்க. அவர் உங்களை பலமாக பிடித்திருக்கிறதை நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த செடிக்கு அடியில ஜீவ தண்ணீர், அந்த வேர்ல ஜீவ தண்ணீர் இருக்குது. அதுதான் இயேசுவின் ஜெபம். கிளையாகிய நான் செடியை பிடிச்சிட்டு இருக்கிறத விட செடியாகிய இயேசு என்னை அதிகமாய் பிடித்து கொண்டிருக்கிறார். என்னை அதிகமாய் அவர் பிடித்து கொண்டிருக்கிறார். இதை உணரும் பொழுது, உணர 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 இன்று இந்த காலை வேளையில உங்க இருதயத்துல ஏற்பட்ட பயங்களும் கலக்கங்களும் அது விலகி ஓடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். யோவான் 17 அவர் ஒரு கூட்ட மக்களுக்காக அங்கே ஜெபிக்கிறார். ஆனா இன்றைக்கு அந்த ஜெபத்துலதான் நாமும் தாங்கப்பட்டு வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் அன்றைக்கே அவர் ஜெபித்திருக்கிறார். சொல்லுங்க, பிதாவே நீர் உங்க பெயரை சொல்லி சொல்லுங்க. என்னை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல், என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், நான் நேசிக்கிற நபர்கள் யாரையும் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நீர் வேண்டிக் கொள்ளாமல் எங்களை தீமை நின்று காக்கும்படிக்கு வேண்டியிருக்கிறீர். ஆதலால் எங்களை தீமை அணுக முடியாது, எங்களை எந்த தீமையும் தொட முடியாது. இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் இன்றைக்கு நமக்காக தனிப்பட்ட முறையில, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யார் இருக்கிறா?
நான் எல்லாருக்காகவும் எல்லா உதவியும் செய்றேன். ஆனா எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே. இல்ல, இந்த உலகத்தையே படைத்தவர் உங்க பேரை சொல்லி அவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இத உணர 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 உங்க இருதயங்கள்ல இருக்கிற பயங்கள் விலகி போகும். உன்னை நீங்க புரியணும். நான் அன்பினால் சூழப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் அன்பினால் சூழப்பட்டிருக்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்களும் நானும் அவரை நம்பி இருக்கிறோம்னா இன்றைக்கு அவருடைய அன்பு என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் சத்தியத்தினால் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சந்தோஷம் அது குறைவே இல்லை. என்னுடைய சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. என்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். காரணம், நான் அவருடைய அன்பினால் சூழப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஜெபத்தினால் நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். இத உங்க இருதயத்துல சொல்ல சொல்லவே இன்றைக்கு உங்க இருதயத்துல ஏற்பட்ட பயங்களும் குழப்பங்களும் அது விலகி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படியே அமைதலா உங்க இருதயம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும்போது உங்களுக்காக ஜெபிக்கிற இயேசுவின் சத்தத்தை பரலோகத்தில் நீங்க கேளுங்க. உங்க பேரை சொல்லி அவர் ஜெபிக்கிற சத்தத்தை நீங்கள் கேளுங்கள். நான் அமைதியாக இருக்கும் போதும் எனக்காக பரலோகத்துல ஒரு சத்தம் ஒலித்து கொண்டே இருக்குது. நீங்க தூங்கும் போதும், முழித்திருக்கும் போதும், வேலையை செய்யும் போதும், வேலையை செய்யாத போதும், நீங்க ஒரு ஒரு நீங்க ஏதோ ஒண்ணு உங்களை நீங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல நீங்க இருக்கிறீங்க. அப்பொழுது கூட அவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் ஜெபிக்க மறந்தாலும் நமக்காக ஜெபிக்கும் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உணரும் பொழுதே நீங்க அவரோடு கூட இன்டிமசில எப்பவும் இருப்பீங்க. ஏதோ நம்ம முயற்சி பண்ணி அவர்ல நிலைத்திருக்கணும், அவருக்கு அவருக்கு கீழ்ப்படியணும், அவர் சொன்னதை செய்யணும்னு நீங்க முயற்சி பண்றதை விட ஒருவர் எனக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாருங்கிறத அன்ப உணரும் பொழுதே உங்களுக்குள்ள சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனி எல்லாம் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பரலோகத்துல ஒரு சத்தம் உங்க பேரை சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறது, ஒலித்து கொண்டே இருக்கிறது. உங்க சத்தம் பரலோகத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்கிற சத்தம். இப்படிப்பட்ட ஒரு அன்பின் வளையத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். இதை உணரும் பொழுது உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும். எப்படி போன் பேட்டரியில இணைக்கப்பட்டிருக்குதோ, அந்த போன் பேட்டரி ஃபுல் சார்ஜா இருந்தாதான் அங்க இருந்து அந்த போனுக்கு பவர் வரும். அது போலதான் இன்றைக்கு இயேசுவின் ஜெபம் நமக்கு அங்க ஒரு ஃபுல்லா சார்ஜ், அங்க சார்ஜர்ல இருக்கிற அந்த பேட்டரியா இருக்கு. நமக்காக எப்பவும் அது ஜெபித்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறதை நம்ம உணர்கிறோம். அதனால நம்முடைய பேட்டரி, அந்த சார்ஜர்ல அந்த பேட்டரி இருக்கிற வரைக்கும் அந்த பேட்டரி ஃபுல் ஆயிட்டே இருக்கும், சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். அது போல நம்முடைய பேட்டரி எப்பவும் ட்ரெயின் ஆகாதபடி அந்த சார்ஜர்ல இருக்கிறத போல அவருடைய ஜெபம் நம்ம வாழ்க்கையில நம்ம ட்ரெயின் ஆகாதபடி நம்மை பாதுகாக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை அது பாதுகாக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவர் நமக்குள்ளே அதை முடியவும் செய்ய வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறபடியினால் நம்மை முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நமக்காக அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக அப்பா பரலோகத்துல நீர் ஜெபித்து கொண்டே இருக்கிற சத்தத்தை நாங்கள் கேட்கிறோம் அப்பா. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எங்களுக்காக ஜெபிக்கிறவர், ஜெபித்து கொண்டே இருக்கிறீர். நீர் எங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு நீர்
எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய மன குமுறல்கள், எங்களுடைய மன விருப்பங்கள், எதெல்லாம் மனிதர்கள் எதிராக எழும்பின தருணங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை முற்றுமுடிய நீர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீர். உங்களில நாங்க சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை இது என்றென்றைக்கும் நீடித்திருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நோவா பேழைக்குள்ள எப்படி நிலைத்திருந்தாரோ அதே போல நாங்களும் நீர் எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களிலே நிலைத்திருக்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க தகப்பன் கிருபை தாங்க. உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை பல மடங்கு கிரியை செய்யும்படி மனதார நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.